ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவ இயேசு கிறிஸ்து வான்செಗೆ நாமேன்னு ඔබ සුබපතනවා මේ වෙලාවේ. இந்த நாளிலும் கற்றுக்கொள்ளும்படியாய் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. අද දවසේදී ඉගෙන ගන්නා ඔබ සියලු දෙනාව ජේසුස් වහන්සේ ආශිර්වාද කරાવી. இந்த நாளிலே நேரலையிலே போட முடியாத ஒரு சூழ்நிலை. අද දවසේදී අපිට ලයිව් ඔන්ලයින් දාන්න බැරි ප්‍රශ්නයක්. ஆனாலும் இந்த படிப்பை நாங்கள் அது ஃபேஸ்புக்கிலே நாங்கள் ஏற்றோம். அதை பார்க்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். එනමුත් අපි විවිධ මේක Facebook එකට දානවා. ඒ වෙලාවේදී ඔබ මේක බලන්න. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். අද දවසේදීත් අපි විශේෂ කාර්යය ගැන අපි ඉගෙන ගන්න යනවා. வேதத்தில் உள்ளது எல்லாமே விசேஷம்தான். දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබෙනා සියල්ල විශේෂිත දේවල්. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் விசேஷமானவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ඒ නමුත් එක එක කොටස් තුළ එක එක විශේෂ විවිධාකාර දේවල් ඉගෙන ගන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේ අපිට උදව් இந்த කරනවා. நாளில் வேத படிப்புக்கு ஆதாரமாக අද දවසේදී දෙවියන් වහන්සේගේ වචනයට ආධාරයක් ලෙස 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 තිමෝතියු 3:6 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனம். 1 තිමෝති 3වෙනි පරිච්ඡේදයේ 6වෙනි පදය. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்க கூடாது. ඔහු උඩඟු වී යක්ෂයාට පැමිණි දඩුවමට නොවැටෙන පිණිස අලුත් ගෝලයක් නොවිය යුතුය. மறுபடியும் சிங்களத்திலே நாங்கள் வாசிப்போம். ඔහු උඩඟු වී යක්ෂයාට පැමිණි දඬුවමට නොවැටෙන පිණිස අලුත් ගෝලයක් නොවිය යුතුය. அதாவது அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. ඒ කියන්නේ ඔහු උඩඟු වී යක්ෂයාට පැමිණි දඩුවමට නොවැටෙන පිණිස අලුත් ගෝලයක් නොවිය යුතුය. அப்ப சீஷன் என்னும் பொழுது ஒன்று கிறிஸ்துவுக்குரிய சீஷன், அடுத்தது பிசாசுக்குரிய சீஷன் என்று சொல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது. ගෝලයක් කියලා කියනකොට එකක් දෙවියන් වහන්සේගේ ගෝලයක්, ඊළඟ එක යක්ෂයාගේ ගෝලයක් කියලා කියන්නට මෙතන අවස්ථාවක් நாங்கள் තියෙනවා. யாருக்கு சீஷனாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் நிதானித்து அறிந்திருக்க வேண்டும். අපි කාටද ගෝලයක්ව සිටින්නේ කියන එක අපි දැන සිටිය යුතුයි. வசனம் சொல்லுகிறதை நன்றாய் கவனியுங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසන දේ ඉතාමත් පැහැදිලිව அவன் බලන්න. இருமாப்படைந்து, ඔහු උඩඟු වී. அதாவது நாங்கள் பெருமைப்படும் பொழுது, එතකොට අපි උඩඟු වෙන විට, நாங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது, අපි ගැන කතා වෙනකොට, அதாவது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை வரங்களை, එතකොට දෙවියන් වහන්සේ අපිට දුන්නා වූ ඒ ක්‍රියාව, ඒ ஆத்மீக பலம், ආත්මික ඵල, அதை நாம் என்ன செய்கிறோம், அதை நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக நாங்கள் பயன்படுத்தும் பொழுது, ඒ ඵල සියල්ල අපේ ප්‍රයෝජනයට, අපේ නාමය මහිමයට පත් වෙන්නට අපි ප්‍රයෝජන කරනකොට, அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் வந்தால், එතකොට බලමු අන්‍ය අනාගත වක්‍රවවොත්, அல்லது நாங்கள் ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்தினால், නැත්නම් අපි ලෙඩෙක්ව සුව කරොත්, அப்படி இல்லை என்றால் நாம் ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வந்தால், නැත්නම් අපි සුභාරංශ කියලා කවුරු හරි එක්කෙනෙක්ව සභාවට ගෙනාවොත්, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தாளந்துகளை பயன்படுத்தி அதன் மூலமாய் வருகிற பேர் பிரஸ்தாபம், එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේට දුන්නා වූ දීමනාව පාවිච්චි කරලා ඒකෙන් එන්නා වූ දේවල්. இப்போ சொல்லுங்க, உதாரணமாய் நான் இந்த கற்றுக் கொடுக்கிறேன், தேவனுடைய செய்திகளை பிரசங்கமாய் நான் அறிவிக்கிறேன். මම දැන් කියනවා, මම උගන්වනවා, දෙවියන් වහන්සේගේ වචනේ දේශනා විදියට அப்ப කියනවා. இதெல்லாம் என்னால மட்டும்தான் செய்ய முடியும் என்று நான் சொல்லும் பொழுதும், එතකොට මට විතරයි මේ සියල්ල කරන්නට පුළුවන් කියලා මම කියන විට, ஒரு நல்ல ஒரு ஆராதனை எனக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஆராதனை இந்த சபையில நடத்த முடியும் என்று சொல்லும் பொழுதும், යහපත් නමස්කාරයක් මේ සභාවේ මේ විදියට මට විතරයි කරන්න පුළුවන් කියලා මම කියන විට, அல்லது ஊழியங்களிலே நாம் செய்கிற ஊழியங்களை வைத்து அதன் மூலமாய் வருகிற பிரதிபலனை பார்த்து இதெல்லாம் என்னால் தான் உண்டானது என்று சொல்லி அது நான் பெருமைப்படும் பொழுதும், එතකොට සේවයේ එන්නා වූ ප්‍රතිඵල සියල්ල ඉතාලගෙන මේ සියල්ල මං නිසා තමයි එන්නේ කියලා මම හිතනකොට, இதுதான் இருமாப்பு. මේක තමයි උඩඟු වී. இந்த இருமாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் பொழுது, මේ උඩඟු වීම අපේ ජීවිතයේදී ඇති වෙන විට, பிசாசு அடைந்த ஆக்கினையிலே நாங்கள் விழும்படிக்கு நாங்களே நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறோம். ඒ යක්ෂයාට පැමිණි වූ ඒ දඩුවමට වැටෙන පිණිස අපිම අපිට අවස්ථාවක් සූදානම් කරගන්නවා. பிசாசுக்கு என்ன? යක්ෂයාට මොකද? பிசாசுக்கு என்ன உண்டானது? යක්ෂයාට මොකද වෙන්නේ? பிசாசு என்ன செய்தான்? යක්ෂයා මොකද කළේ? அவன் ஆரம்பத்தில் அவன் பிசாசாய் இருக்கவில்லை. ඔහු පටන් ගැනීමේදී ඌ යක්ෂයාව සිටියේ නැහැ. அவன் தேவனுடைய கேருவாய் இருந்தான். ඔහු දෙවියන් වහන්සේගේ
කෙරුබීන්ව සිටියා. அது மாத்திரமல்ல, அது தேவனை துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு குழுவுக்கு தலைவனாய் இருந்தான் லூசிபர். ඒ පමණක් නෙවෙයි දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරන්නා ඔය කණ්ඩායමට නායකයෙක්ව සිටියා. நான் ஏற்கனவே போதித்திருக்கிறேன், நான் பிரசங்கித்திருக்கிறேன், கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். මම ඊට කලින්ම දේශනා කරලා තියෙනවා, ඔබට උගන්වලා තියෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. அதாவது அந்த லூசிபர், அந்த தூதன் தேவனுடைய சமூகத்திலே தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது ඒ ලූසිෆර් දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරලා নমස්කාර කරන அவனுடைய විට செட்டைகளை அப்படியே தூக்கும் பொழுது அதிலிருந்து வாத்தியங்கள், அதாவது இசை ஓசைகள் புறப்படும். එතකොට එයාගේ පියාටුව මේම කරනකොට ඒකේ විල්ලා ස්තුති පූජාව යනවා කියලා කියනවා. லசர் மிகிரி ஆண்டவர். මිහිරි හඬක් යනවා කියලා. அது மாத்திரமல்ல, ඒක පමණක් அவனுடைய නෙවෙයි. சரீரத்திலே இருக்கிறதான அந்த வைரங்கள், அந்த வைடூரியங்கள் அல்லது அந்த மாணிக்கங்கள், ඒ රිදී රන් ඒ දේවල් அது அப்படியே அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். ඒකෙම බෙබලෙන්න පටන් இப்பெல்லாம் ගන්නවා. சில சர்ச்ல நீங்க பாப்பீங்க, அந்த சுத்துற ஒரு லைட் போடுவாங்க. ඔබ සමහර චර්ච් වල බලනවා මේම කැරකෙන ලයිට් அப்ப அந்த එකක්. லைட் வந்து அப்படியே சுத்தும் போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் கலரா விழுந்துட்டு இருக்கும். பச்சை, மஞ்சள், நீலம், சிவப்பு அப்படி. ඒක එම කැරකෙන විට එක එක තැන් වලට එක එක පාටවල් විවිධාකාර විදිහට පේනවා. அது போல அவன் தேவ சமூகத்தில் நின்று தன்னுடைய செக்கை ரெட்டைகளை அடித்து விரித்து தேவனை நமஸ்கரிக்கும் பொழுது ඒ වගේ දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මහිමයට පත් කරන දේව අභිමුඛයේදී ඒ පිහාටුව මේම කරලා নমස්කාර කරන විට தேவனை வாய்களை திறந்து அவன் ஆராதிக்கும் பொழுதும் දෙවියන් වහන්සේ මුඛ හැරලා දෙවියන් වහන්සේ নমස්කාර කරන அவனுடைய විට செட்டைகளில் இருந்து வாத்தியங்களும் එයාගේ පිහාටුවේ ඉඳලා சங்கீத සංගීත භාණ්ඩ සද්දෙද அவனுடைய அதாவது அங்கியிலிருந்து ஒளியும் அப்படியே வெளியில பிரகாசிக்கும். එයාගේ ඒ ශරීරයේ ඒක එවිල්ලා අර බැබලෙන විදියට යනවා ඒ ආලෝකය. அப்ப அப்பேற்பட்டதான நேரத்திலே அவன் என்ன நினைத்தான்? ඒ එවැනි අවස්ථාවේදී ඔහු මොනවද සිතුවේ? இது எல்லாமே நான் பாடும் பொழுது நமஸ்கரிக்கும் பொழுது ஏற்படுகிறது என்று அவன் நினைத்தான். එයා හිතුවේ මම මේ සියල්ල ගායනා කරන වෙලාවෙදී නමස්කාර කරන වෙලාවෙදී මේ සියල්ල මට එනවා කියලා එයා හිතුවා. ஆனால் உண்மை அதுவல்ல. ඒ නමුත් ඇත්ත ඒක නෙවෙයි. தேவனுடைய மகிமை, දෙවියන් වහන්සේගේ මහිමය, தேவனுடைய பிரகாசம் දෙවියන් වහන්සේගේ ආලෝකය அவனுடைய அந்த அந்த செட்டையிலும் அவனுடைய அந்த அங்கியிலும் அது படும் பொழுது එයාගේ පිහාටුවේත් එයාගේ වස්ත්‍රයේත් ඒක බැබලෙනකොට அது அப்படியே அது ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. ඒක ඒවම බෙබලෙන්න පටන් ගන්නවා. அதே போலதான் மோசே 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவன் கீழே இறங்கும் பொழுது ඒ වගේම තමයි මෝසස් ඇවිල්ලා දවස් 40ක් දේව පාමුල ඉඳලා එයා බහින විට அவனுடைய முகம் பிரகாசமா இருந்தது. එයාගේ මූණේ ඇවිල්ලා ආලෝකයක් තිබුණාලු. அந்த முகம் பிரகாசமா இருந்தது நிமித்தமாய் ஜனங்கள் அவனோடு கூட பேச பயந்தார்கள். ඒ මූණේ තිබුණා ඔය ආලෝකයට සෙනගවිලා එයාත් එක්ක කතා කරන්න බය වුණාලු. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவன் மலையிலே கேட்டு வந்த ஒவ்வொரு காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி முடியும் வரைக்கும் එතකොට පියාණන් වහන්සේ එයාට දුන්නා ඔය පද ටික ඇවිල්ලා සෙනගට ඇවිල්ලා එයා කියන විට அவன் தன்னுடைய முகத்திலே முக்காடு போட்டிருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ඒ අයගේ මූණ වසාගෙන සිටියා කියලා අපි බලනවා. அப்ப இது போலதான் මේ වගේ තමයි தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரகாரத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. ඒ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේදී උන්වහන්සේ සමග සිටිනකොට උන්වහන්සේගේ ආලෝකය අපිව පුරවනවා. அதை பார்த்து நாம் பெருமை கொள்ளுகிறதுக்கு நம்மிடத்தில் எதுவுமே கிடையாது. ඒක බලලා දැකලා අපි උඩඟු වෙන්නට අපිට කිසිම දෙයක් නැහැ. இது என்னால் உண்டானது මේක මං නිසා වුණ දේවල්. என்று சொல்ல முடியாது. එහෙම කියන්නට බෑ. ஏனென்றால் இது எல்லாவற்றுக்கும் காரணம் தேவன் ஒருவர் மட்டும்தான். ඒ කිව්වොත් මේ සියල්ලකට හේතුව දෙවියන් වහන්සේ පමණයි. ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுதும், අද දවසේදීත් අපේ ලෝක ප්‍රහාරයෙන්ම බලන විට இலங்கை தேசத்திலே பார்க்கும் பொழுதும், ලංකා දේශයේදී අපි බලන විට அநேக திருச்சபைகளிலே බොහෝ සභාවල් වල அநேக விதமான நூதன உபதேசங்கள் செய்கிற நூதனமான தேவனுடைய மனுஷர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். නොයෙකුත් දේශනා කරන නොයෙකුත් දේවල් කරන්නා වූ මිනිස්සුયો අද නැගිටලා සිටිනවා. அதை நீங்கள் அந்த என்னது ரீல்ஸ்ல பார்க்க முடியும். ඒක අපි රීල්ස් එකේ බලන්න පුළුවන්. ஆமா, அதோடு கூட Facebookல பார்க்க முடியும். Facebook එකේ බලන්න පුළුවන්. இன்னும் YouTubeல நாங்கள் பார்க்க முடியும். YouTube එකේ බලන්න පුළුවන්. இதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் நிதானித்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். මේ සියල්ල අපි දැකලා අපි විමසලා බලන්නට අවශ්‍යයි. தேவன் நியாயம் தீர்ப்பார். දෙවියන් වහන්සේ විනිශ්චය කරයි. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு தேவன் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්න අයට දෙවියන් වහන්සේ ඒකට විපාකය දෙනවා. ஆனால் இது எல்லாம் உண்மை. එනමුත් මේ සියල්ල ඇත්ත. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්නව අය வேதம் சொல்லுகிற பிரகாரம் செய்கிறோம் என்கிறது தான் முக்கியம். දෙවියන් වහන්සේ කියන ආකාරයෙන්ම අපි කරනවද කියන එක තමයි වැදගත්.
ஒரு சமயத்திலே ஒரு ஒரு வாலிப மகள், அதாவது ஒரு சிறுமி மரித்து போயிருந்தார். ඒ කියන්නේ තරුණ ළමයෙක් මැරිලා සිටියා. அந்த பிள்ளை மரித்து போன அந்த வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட போகிறார். ඒ දරුවා මැරිලා තියෙන අවස්ථාවේදී යේසුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයොත් එක්ක යනවා. அப்ப எல்லாரும் மதனத்திலே கூடி நிற்கும் பொழுது එතකොට ඔක්කොම ඒ ස්ථානයේදී වට කරගෙන සිටින இயேசு වෙලාවේදී கிறிஸ்து அந்த அறைக்குள்ளாக அழைத்து சென்றது யார? அவருடைய அந்த பிள்ளையினுடைய தகப்பனி தாயை மட்டும்தான். යේසුස් වහන්සේ ඒ කාමරය ඇතුළට අර එකංගියේ කාවදේ ළමයාගේ තාත්තාව මව පමණයි. ஆனா திரளான ஜனங்கள் வெளியிலே கூடி நின்று அழுது கொண்டிருந்தார்கள். ඒ නමුත් බොහෝ සෙනඟ වටේ එළියේ වටේ සිට අඬ අඬ හිටියා. ஆண்டவர் தன்னுடைய பெற்றோரை மட்டும்தான் உள்ள கூட்டிட்டு போனார். දෙවියන් වහන්සේ ඒ ළමයාගේ දෙමව්පියව පමණ ඇතුළට එක් කරගෙන கூட்டிட்டு ගියේ. போய் ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளை சாகட்ட, இந்த பிள்ளை தூக்கமாய் நித்திரையாய் இருக்கிறது. එතකොට යේසුස් වහන්සේ කී එක් කරගෙන ගිහින් කිව්වා මෙයා මැරිලා නෑ, මෙයා නිදාගෙන அப்ப සිටිනවා. அந்த மரித்து போன பிள்ளையினுடைய கையை பிடித்து ඒ මැරිලා සිටියා ඔය දරුවාගේ අත අල්ලලා அவள் தலித்தாகுமே என்று சொன்னார். එයා ஆகுமே. තලිතාවුමි කියලා அந்த කිව්වා. பிள்ளை உயிரோடு கூட எழும்பினதை நாங்கள் ඒ பார்க்கிறோம். ළමයා එමම ජීවිතය අතර නැගිට්ටා. කන පිටි නැගිට එක අපි දැක්කා. அப்ப அம்மா அப்பாட்ட சொல்றார், එතකොට දෙමෝපියන්ට කියනවා இந்த பிள்ளையை நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவருக்கு டயர்டா இருக்கிறா அவ சரியாயிடுவான். එයාට මානසික වී සිටිනවා. එයාට කන්න කෑම දෙන්න. එයා ඊට පස්සේ හරියයි அப்ப அந்த කියලා. மரித்து போன பெண்ணை, அந்த சிறுமியை உயிரோடு கூட எழுப்ப ஒரு திரளான ஜனங்களை அவர் கூட்டிக் கொண்டு போகவில்லை. එතකොට යේසුස් වහන්සේ විලා ඒ මැරිලා සිටියා ඔය ළමයාව මලවුන්ගේ නැගිටින්න බොහෝ සෙනඟ එක් කරගෙන ගියේ නැහැ. அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ඔව් දේශනා කරමින් සිටින ஒரு උන්වහන්සේ 4 பேர் හතර දෙනෙක් ஒரு திமிர்வாதக்காரனை அப்படியே உள்ள இறங்குறாங்க. එක්කෙනෙක් වෙවිලා අතන වාලේ ඇතුලේ වස්සනවා. அப்ப அவர் அந்த திமிர்வாதக்காரனை ඒ මනුෂ්‍යව அவர் எதுவுமே சொல்ல கிடையாது, එයා මුකුත්ම කිව්වේ නැහැ. எதுவுமே செய்ய கிடையாது. මුකුත්ම කිව්වේ அந்த නැහැ. விசுவாசத்தை, கட்டி இறக்கினவருடைய விசுவாசத்தை பார்த்து ඒකේ බැට වෙන්දලා එයාව බැස්සා ඔය අතර දෙනාගේ ඇදහිල්ල දැකලා இவன் இந்த அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ මනුෂ්‍යයාට යේසුස් වහන්සේ කියනවා எழுந்து நட. නැගිට බඩගින්න ඇවිදින්න. அவ்வளவுதான். එච්චරයි. அப்ப இப்பேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த இயேசு கிறிஸ்துவை தான் இந்த சபை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. මෙවැනි ආස්කම් කරා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව තමයි මේ සභාව නමස්කාර කරන්නේ. இன்று அநேக ஊழியர்கள், අද බොහෝ සේවකයෝ, இன்று அநேக ஊழியங்கள் අද බොහෝ සේවාවල් தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்கு பதிலாக දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමයට පත් වෙනට වඩා அவருடைய நாம் தூஷிக்கப்படும்படிக்கும் උන්වහන්සේගේ නාමය එවිලා அகௌரவம். අගෞරවයට පත් කරන විදියට அது மாத்திரமல்ல, இந்த ஊழியர்களுடைய பெயர் ஏதோ ஒரு விதத்துல பிரஸ்தாபமாகிறது, அது வேறு. ඒ කියන්නේ සේවකයන්ගේ නම එවිලා කොහොම හරි ප්‍රබල වෙනවා. ஆனால் அவர்கள் செய்கிற காரியத்தின் நிமித்தமாய் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. එයාලා කරන වැඩ නිසා දෙවියන් වහන්සේගේ නාමය අගෞරවයට පත් වෙනවා. முதலாவது ஒருவர் இருந்தார், පළවෙනියට එක්කෙනෙක් அதுக்கு හිටියා. பிறகு 2 பேர், ඊට පස්සේ දෙන්නෙක්, அதுக்கு பிறகு 3 ඊට பேர், පස්සේ 3 දෙනෙක්, அதுக்கு பிறகு 4 ඊට பேர், පස්සේ 4 දෙනෙක්. என்று அநேகம் அப்படி கிளம்பி இருக்கிறார்கள். අද බොහෝ දෙනෙක් ඒ විදියට ඇවිල්ලා ඉන්නවා. வேதம் சொல்லுகிறபடி දෙවියන් වහන්සේගේ වචනය කියන சீஷர்களாய் ආකාරයට அவர்கள் இல்லை. ගෝලෙක් එයාලා නැහැ. வேதம் சொல்லுகிற படிப்பினை, அவரது தேவனுடைய வார்த்தை அவரிடத்துல இல்லை. දෙවියන් වහන්සේ කියනවා ඒ අධ්‍යාපනය, ඒ වචනය එයාලා ගාව නැහැ. தேவனுடைய சுபாவம் அவரிடத்துல இல்லை. දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය එයාලට නැහැ. ஆனால் ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டு போகிறது. ඒ නමුත් සේවාවල් වෙමින් සිටිනවා. இனிமேல் வருகிறதான அடுத்த சந்ததி இப்பேற்பட்டதான ஊழியங்கள் செய்யக்கூடாது என்பதிலே தேவன் மிகவும் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ඊට පස්සේ එන්නා වූ ඒ පරම්පරාවට මෙවැනි සේවාවල් කරන්න එපා කියන එකේ දෙවියන් වහන්සේ බලා සිටිනවා. வேதம் சொல்லுகிற பிரகாரம் தான் நாங்கள் சீஷர்களாய் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනය කියන ආකාරයට තමයි අපි ගෝලයෙක්ව සිටින්නට ඕන. நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. ඒ කියන්නේ අපිට ඕන විදියට අපි වැඩ කරන්න கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், පෞද්ගලික දවස්වල අපි බැලුවා. ஊழியக்காரன் ஒரு சகோதரனுடைய மார்பகத்திலே இருந்ததான ஒரு புற்றுநோய் கட்டியை எடுத்து அவர் மறுபக்கத்திலே வைத்து அதை வீசியனோ அநேக காரியங்களை செய்திருக்கிறார். එක මනුෂ්‍යයෙක් වෙවිලා දෙවියන් වහන්සේගේ සේවය කරන සේවකයෙක් වෙවිලා මෙම කැන්සර් තියලා එක්කෙනෙක් වෙවිලා ඒක අරන් දාලා මොනවද එකක් කරාලු. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ස්වාමීන් වහන්සේ ආස්කම් කරනවා. ஆனால் அவர் பேசினதான ஒரு வார்த்தை, එනමුත් එයා කතා කරා ওই වචනය இந்த பூமியிலே இப்பேற்பட்டதான தீர்க்க அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய ஒரே ஒரு தீர்க்கதரிசி நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். මේ පොළවේ මෙවැනි ආස්කම් කරන්න පුළුවන් වුන් එකම අනාගත වක්තෘ මම තමයි කියලා එයා ප්‍රකාශ කරනවා.
தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. එතකොට දෙවියන් වහන්සේගේ ස්ථානය අරගන්න කොයි මිනිසෙක්වත් මේ පොළවේ අයිතිය නැහැ. அப்ப நாங்க ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் එතකොට අපි කොයි විදියට හරි දෙවියන් වහන්සේ சேவை කරන්නට ඕන නම් இப்பேற்பட்டதான நூதனமான சீஷனாய் நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்படவில்லை. මෙවැනි ආකාරයට දෙවියන් වහන්සේට சேவை කරන ගෝලයෙක් විදියට අපි කැඳවෙ ලැබෙන්නේ නැහැ. இப்பேற்பட்டதான நூதன சீஷர்களுக்கு தான் මෙවැනි විදියට කරන්නා වූ ගෝලයන්ට තමයි நான் ஜெபம் பண்ணேன், මම යාත්නා කරේ. நான் சுவிசேஷம் சொன்னேன், මම සුභාරංචි அவங்க කිව්වේ. சர்ச்சுக்கு போறாங்க, එයාලා දැන් සභාවට அவங்க යනවා. அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லுகிறது நூதன சீஷர்கள். ඒ වගේ බොහෝ දේවල් කියන්නා වූ මිනිස්සු මෙවැනි ගෝලයෝ. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒரு நாள் இப்படி செய்ததாக வேதத்திலே ஆதாரங்கள் இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගෝලයෝ මෙවැනි ආකාරයට ඇසිරිවා කරා කියලා කොතනවත් සාක්ෂි නැහැ. பழைய ஏற்பாடாய் இருக்கட்டும், පරණ කිවිසුම වෙන්න புதிய පුළුවන්. ஏற்பாடாய் இருக்கட்டும், අලුත් කිවිසුම වෙන්න පුළුවන්. எலியாவும் அப்படிதான், එලියාත් එහෙම තමයි. எலிசாவும் அப்படிதான், එලිසාත් එහෙම තමයි. ஏசாயாவும் அப்படிதான். ඒසායත් එහෙම තමයි. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பின்பற்றினதான பேதுருவும் அப்படிதான், අලුත් කිවිසුමේ යේසුස් වහන්සේව පිළියෙල කරා වූ පේත්‍රසුත් එහෙම තමයි. யோவானும் அப்படிதான், யோவானும் එහෙම பிலிப்புவும் තමයි. அப்படிதான். පිලිපුත් එහෙම තමයි. அவர்கள் செய்தேன் என்று சொல்லுகிறதற்கு எதுவுமே கிடையாது. එයාලා කරා කියලා කියන්නට කිසිම දෙයක් නැහැ. அவர்கள் அற்புதம் செய்யும் பொழுது கூட එයාලා ආස්කම් කරන විට எங்களிடத்தில் உனக்கு கொடுக்கிறது ஒன்றும் இல்லை. අපි ගාවින් ඔබට දෙන්න කිසිම දෙයක් නැහැ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே එනමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් எழுந்து நட என்று சொன்ன பொழுது எழுந்து நடந்தார்கள். නැගිට ඇවිදින්න කියනකොට එයාලා ඇවිද්දා. அப்ப எல்லாவற்றிலும் தேவநாமம் தான் மகிமைப்பட்டது. அந்த நாட்களிலும் சரி, இந்த நூற்றாண்டுகள் சிலவற்றிலும் சரி. එතකොට ඒ කාල වකවානුව තුල බැලුවොත් ඒ සියල්ලේදී දෙවියන් වහන්සේගේ නාමය තමයි මහිමට උනේ. ஆனால் இப்பொழுது அண்மை காலங்களாக එතකොට මේ කාලවලදී அநேக நூதன சீஷர்கள் எழும்பி இருக்கிறார்கள். නොයෙකුත් ගෝලයෝ බිහි වෙලා සිටිනවා. ஒரு காரியத்தை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள එක வேண்டும். දෙයක් අපි හොඳට දැන සිටියේ கடைசி நாட்களிலே අන්තිම කාලයේදී இப்பேற்பட்டவர்கள் මෙවැනි ආකාරයෙන් எழும்புவார்கள் என்று சொல்லி අය නැගිටිනවා කියලා 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்தார். අවුරුදු 1000කට කලින්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා තියෙනවා. இப்பொழுதல்ல, මේ කාල තුල නෙමෙයි 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் வாழ்ந்ததான අවුරුදු 2000කට කලින්ම ජීවත් වුණා වූ இந்த வேதத்தை எழுதினாலான මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියුවා වූ சீஷர்களின் ஒருவனான யோவான் கூட தன்னுடைய நிருபத்திலே சொல்லியிருக்கிறார், ගෝලයන් එක්කෙනෙක් යොහාන් පවා කියලා තියෙනවා. இப்பொழுதே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது என்பதால். දැන් පටන්ම යන්ති ක්‍රිස්තුගේ ආත්මය ක්‍රියා කරනවා அப்ப කියලා. சீஷர்களாய் இருக்கிற நாம், එතකොට ගෝලයක සිටිනා වූ අපි நான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவனாய் இருக்கிறேனா, මම අන්ති ක්‍රිස්තුගේ ආත්මය ලබා அல்லது සිටිනවද கிறிஸ்துவினுடைய ஆவி உடையவனாய் இருக்கிறேனா නැත්නම් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය මම ලැබිලා என்பதை සිටිනවද? குறித்து நாங்கள் நிதானித்து பார்த்து அறிந்து கொள்ள ඒ வேண்டும். ගැන අපි හොඳට විමසලා බලා සිටින්නට අවශ්‍යයි. யூதா எழுதின நிருபம் 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், යූදා අය බලනවා අපි தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையோ மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறீங்களா? තමුන්ගේම අධිපතිකමෙහි නොපැවැත්ත ස්වකීය වාසස්ථානයේ අතහැරියා වූ දේවදූතයන්ද උන්වහන්සේ මහත් දවසේ විනිශ්චය පිණිස අන්ධකාරයේ යට සදාකාල බැඳුම් වලින් දැනසැබූසේක. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், එතකොට තමුන්ගේම අධිපතිකම නොපෙන විදියට அதாவது ஆண்டவராகிய தேவன் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ தூதர்களுக்கானாலும் சரி, දූතයන්ට වෙන්න පුළුවන්. தேவனுடைய ஊழியர்களுக்கானாலும் சரி, දෙවියන් වහන්සේගේ ගෝලයන් වෙන්න පුළුවන්. ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற எல்லா சீஷர்களுக்கானாலும் சரி, යේසුස් වහන්සේ ගැලවීම ලැබුවා වූ සෑම ගෝලයෙක් වෙන්න எந்த පුළුවන්. விசுவாசிகளுக்கானாலும் சரி, කොයි හැදේලිවන්තයෙක් වෙන්න පුළුවන්. அவர்களுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். එයාලට යම් උසස්කමක් උන්වහන්සේ දීලා තියෙනවා. பிதாவென்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். පියා කියලා කතා කරනා වූ පුත්‍රකමේ ආත්මය උන්වහන්සේ இயேசு දෙනවා. கிறிஸ்துவினுடைய சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கும் அந்த உறவை கொடுத்திருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සහෝදර සහෝදරියෙක් ලෙස සිටිනා වූ ඒ නෑකම උන්වහන්සේ දීලා அப்ப තිබෙනවා. இப்பேற்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே நம்ம செய்யும் பொழுது ඒ නිසා මෙවැනි ආකාරයේ දේවල් අපේ සේවයේදී අපි කරන විට நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம். අපිටම කියලා තබා තිබෙනා ඒ ස්ථානය අපි අත්හැරලා அப்படி දානවා. இல்லை என்றால் நமக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த
மேன்மையை நாங்கள் உதாசீனப்படுத்துகிறோம். එහෙම නැත්නම් අපිටම කියලා උන්වහන්සේ තබා තිබෙනා ඔය උසස් වීම අපි නැති කර ගන්නවා. அப்படியும் இல்லை என்று சொன்னால் එහෙමත් නැත්නම් தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையை நாங்களே இழந்து போய்விடுகிறோம். දෙවියන් වහන්සේ අපිටම කියලා තබා තිබෙනා ඔය උසස්කම අපිම නැති කර ගන්නවා. ஆனால் அப்படி ஏற்பட்டாலும் ඒ මෙසේ වුණත් ஆண்டவர் என்ன செய்கிறார்? උන්වහන්සේ මොකද කරන්නේ? நம்மை அப்படியே விட்டு வைக்கிறார். අපිව එහෙමම අතලා තිබෙනවා. எதற்காக? මොකටද? இப்பேற்பட்டதான காரியங்களை செய்கிறவர்கள் මෙවැනි දේවල් කරනා අය நிச்சயமாய் ஆண்டவருடைய வருகையிலே போக போவதில்லை. අනිවාර්යයෙන්ම උන්වහන්සේ ඊමේදී යන්නේ නැහැ. மனம் திரும்பாத பட்சத்திலே ඔවුන් පසුතැවිලි වෙන්නේ නැති தேவனோடு கூட අවස්ථාවේදී சரியான ஒரு அவருடைய வார்த்தைக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழாத பட்சத்திலே දෙවියන් වහන්සේ සමග දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන්න වෙන්නේ නැති ඔය කාලය තුල அவர்களுக்கு அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைய போகிறதும் இல்லை. එයාලා ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නින්දට යන්නපත් වෙන්නේ නැහැ. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். හොඳට පැහැදිලිව நான் දැනගන්න. யாரையும் சபிக்கவில்லை, මං කාව සාප කරන්නේ නැහැ. யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. මං කාවත් විනිශ්චය කරන්නේ නැහැ. வசனத்தின்படி நான் உங்களுக்கு போதிக்கிறேன். මං වචනය අනුව ඔබට මං උගන්වනවා. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தால், යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මැරුණොත් அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருந்து දෙවියන් වහන්සේගේ වචනේ ආකාරයට ඒ අනුව ඉඳලා கிறிஸ்துவுக்குள் அவன் நித்திரை அடைந்தால், ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔව් නිදා මැරිලා ගියොත් அவன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவன் முதலாவது எழுந்திருப்பார். යේසුස් වහන්සේ එන විට ඔව් පළමු කොට නැගිටිනවා. அப்படியே நாங்கள் உயிரோடு கூட வாழ்வோம் என்று சொன்னால், එහෙමම අපි ජීවත් අතරේ හිටියානම් இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களை மறுரூபமாக்கும் அந்த ஸ்தானத்திலே நான் நீங்களும் இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේ ඔබවත් මාවත් උසවා ගන්න ලබන ඒ ආකාරයට අපි සිටින්නට අවශ්‍යයි. அப்படி இல்லை என்றால் එසේ නැත්නම් நாங்கள் தூதர்களைப் போல நாங்கள் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். අපි දූතයන් වගේම අපි එහෙමම තියලා තියෙනවා. எதற்காக? මොනවටද? அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்துக்காக, අන්තික්‍රිස්තුගේ ඒ පීඩා කාලයට அதற்கு பின்பதாக ඊට පස්සේ நியாய தீர்ப்புக்காக. විනිශ්චය කාලයට. எனவே நாம் இந்த பூமியிலே வாழ நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதான் இந்த நாட்களிலே ඒ නිසා මේ පොළවේ ජීවත් වෙන්නට අපිට දීලා තියෙනවා මේ කාලය நமக்கு තුල. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே උන්වහන්සේ අපිට දීලා තියෙනවා මේ ජීවිතය. ரட்சிக்கப்பட்டபடியினால், ගැලවීම ලැබුව නිසා ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, ගැලවීම නොලබන අය නෙවෙයි. ரட்சிக்கப்பட்டு ගැලවීම ලැබලා இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு යේසුස් වහන්සේ තමන්ගේ ගැලවුම්කාරය ஒரு ලෙස சபையை පිළිගන්න. ஆராதிக்கிற, යම් සභාවේ ஒரு නමස්කාර சபையிலே කරන ஊழியம் செய்கிற යම් සභාවේ සේවය කරන விசுவாசி என்ற ஸ்தானத்தை விட்டு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிற පැදීලිවන්තයා කියන ස්ථානයේ ඉඳලා ඊළඟ කොටස උසස් ලබනකොට சீஷர்களாகிய நானும் நீங்களும் ගෝලයෙක්ව සිටිනා ඔබත් මමත් அந்த வார்த்தையின்படி வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள ඒ வேண்டும். වචනේ අනුවෙන් ජීවත් වෙන්නට අපි வார்த்தைக்கு ඉගෙන ගන්න ඕන. மாறாய் ஊழியம் செய்கிறதற்கோ அற்புத அடையாளங்கள் செய்கிறதற்கோ நாம் அழைக்கப்படவில்லை. වචනයට විරුද්ධව අපි දේවල් කරන්නටයි ආස්කම් කරන්නටයි අපි කැඳවනු ලැබුවේ නැහැ. 2 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2 පේත්‍රස් 2:10 අපි බලනවා. 2 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம். 2 පේත්‍රස් 2:10 விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. සිංහලයි. දඬුවම යටතේ විනිශ්චය දවස දක්වා තබන්ටත් ස්වාමින් වහන්සේ දන්නාසේක. බය නැත්තා වූ හිතුවක්කාරු මෝහු උත්තමයන්ට නින්දා කරන්නට නැති තැතින් නොගැනෙති. வசனம் என்ன சொல்லுகிறது? වචනය මොකද්ද කියන්නේ? விசேஷமாக විශේෂයෙන්ම அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி கர்த்தர் செய்வார். ඒ කියන්නේ දඩුවම යටතේ විනිශ්චය දවසේ දක්වා තබන්නට ස්වාමින් වහන්සේ දන්නාසේක කියලා මෙතන කියනවා. அசுத்த இச்சைகள். ඒ කියන්නේ අසුත්ත දේවල්. හිතුවක්කාරු அசுத்த தேவாதிகள் இருக்கிறேன். කිලුටුකමේ තෘෂ්ණාව. அசுத்த இச்சைகளோடு கூட. அப்ப அதாவது தீய எண்ணங்கள். වැරදි සිතුවිලි. அதாவது தீய எண்ணத்தோடு கூட நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது
වැරදි සිතුවිලි සමග අපි සේවය කරන විට அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுதாக இருக்கட்டும், ආස්කම් දේවල් කරන වෙලාවේදී වෙන්න நாங்கள் පුළුවන්. அவர்களுடைய ஒரு ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு நாங்கள் செபிக்கும் பொழுது අපි සේවකව සිටින කාන්තාවකට අපි යාත්නා කරන நாம் වෙලාවේදී அதாவது நாங்கள் கை வைக்க கூடாத ஸ்தானங்களிலே கை வைத்து செபிக்கிறது தவறு. අපි අත තබන්නා වූ නොයෙකු ස්ථානවල අපි අත තියන්නට හොඳ නැහැ. உதாரணமாய் நாங்கள் சொல்லுவோமே, සාමාන්‍ය උදාහරණයක් நம்முடைய மகள் අපේ கர்ப்பஸ்திரியா இருக்கிறார், ගර්භාෂණීව සිටිනවා. அவளுக்கு அந்த குழந்தைக்காய் நான் செபிக்க வேண்டுமானால் ඒ මවට ඒ දරුවා වෙනුවෙන් මම ஒரு යාත්නා ஆவிக்குரிய කරනවා. தகப்பனாய் மகளுடைய வயிற்றிலே கை வைத்து செபிக்க எனக்கு முடியும். ඒ ආත්මික පියෙක් ලෙස ඒ බඩේ අත තිබලා මට යාත්නා කරන්න පුළුවන්. ஆனால் அந்த தகுதி எனக்கு இருக்கிற பொழுதிலோ එතකොට ඒ සුදුසුකම මට තියෙද්දී அந்த மகளுடைய வயிற்றிலே இருக்கிற குழந்தைக்கு நான் கர்த்தரால் ஏவப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டுமானால் ඒ දරුවාට ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් මම යාත්නා කරන වෙලාවේදී அவருடைய கணவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது එයාගේ ස්වාමි පුරුෂයා ළඟ ඉන්න විට அவருடைய கையை மகளுடைய வயிற்றிலே வைத்து එයාගේ අත ඒ දරුවාගේ බඩේ කුසේ அந்த තියලා கைக்கு மேலாக என் கையை பதித்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் அதிகமாய் ඒ கனப்படுத்துவார். අතට උනේ මම අත තියදී යාත්නා කරනකොට ඒ යාත්නාව ඊටත් වඩා උන්වහන්සේ පිළිගන්නවා. ஏன்? එයි அந்த ஜெபத்திலே ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. ඒ යාත්නාවේදී යම් සුද්ධකමක් තියෙනවා. அந்த அந்த ஜெபத்திலே எந்த விதமான இச்சைக்கு ஏதுவான சிந்தையும் கிடையாது. ඒ යාත්නාවේදී කිසිම තෘෂ්ණාවකට සිතුවිල්ලක් නැහැ. என்னிடத்தில் ஜெபித்த எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கும், அவர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். මාත් එක්ක යාත්නා කරොත් සියල්ල ඒක දන්නවා ඇති ඒ සියලු දෙනාම එයාලට දැනෙන්නේ ඇති. யாரை தலையில கைய வைத்து அமர்த்துகிறதோ அல்லது எந்த ஒரு காரியமும் நான் செய்கிறது கிடையாது. කාටවත් ඔළුවේ අත තියලා මම මේම කරන ඒ විදියට මම ඇසිරෙන්නේ නැහැ. அதாவது அப்படியே நான் கை வைத்து ஜெபித்தாலும் கூட ඒමම අත තියලා යාත්නා சில කරා. நேரங்களிலே அவர்கள் உணரலாம் සමහරක් වෙලාව එයාලට அல்லது වෙනම விசுவாசிகள் எதிர்பார்க்கலாம், යාත්නාවේදී ඒ දෙහිලිවන්තයෝ ඒගොල්ලෝ ஏன் பாஸ்டர் බලපෑම් கை වෙන්න வைக்காம පුළුවන්. ஜெபம் பண்றாரு? ඒ පාස්ටර් අත තියන්නේ නැතුව அப்ப යාත්නා அந்த කරන්නේ. உணர்வு வராதபடிக்கும் ඒ හැඟීම එන්නේ නැති அவருடைய වෙන්නට விசுவாசம் தளர்ந்து එයාගේ போகாதபடிக்கும் හැදෙilla එහෙට මෙහෙට යන්නේ නැති වෙන්න இருக்க வேண்டும் என்பதற்காய் தலையிலே கை வைத்து அல்லது சகோதரர்களுக்கு தோளிலே கை வைத்து நான் ඒ செபிக்கிறேன். හේතුව නිසා තමයි එයාලගේ සමන් අත තියලා මම அப்படி යාත්නා நினைச்சுன்னா කරන්නේ. கையை வைத்தானா ஆண்டவர் கேட்பார்னு வேதத்துல எங்கேயுமே கிடையாது. එහෙම නැත්නම් අත තිබ්බොත් විතරයි උන්වහන්සේ ආනවා කියලා කොතනවත් බයිබලයේ மரித்த කියලා නැහැ. லாசருவை ஆண்டவர் உயிரோட கூட எழுப்புகிறதுக்கு கல்லறைக்குள்ள போய் கையை வைக்க கிடையாது. ඒ මැරිලා සිටියා ඔය ලාසරස්ට මලවුන්ගේ නැගිටින්න යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා අත තිබ්බේ නැහැ. பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகிறதுக்கு ஆண்டவர் கை வைக்க கிடையாது. ඒ මාලා ඒ කාන්තාව සුව වෙන්නට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අත තිබ්බේ නැහැ. அந்த குஷ்டரோகி சுகமாகிறதுக்கு ஆண்டவர் கை வைக்க கிடையாது. ඒ කුෂ්ඨ රෝගී සුව වෙන්නට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අත තිබ්බේ නැහැ. நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகிறதுக்கு ஆண்டவர் கை வைக்க கிடையாது. 100ට මුලාදේනියන් සුව වෙන්නට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අත තිබ්බේ என் නැහැ. ஆண்டோடைய வாயின் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මුඛේ ප්‍රකාශ කරන වචනයට බලය அப்ப තියෙනවා. நான் தேவனுடைய சீஷனா இருப்பேனானால், එතකොට මම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගෝලියෙක්ව இயேசு සිටිනවා නම් கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருப்பேனானால், උන්වහන්සේගේ සේවකයෙක්ව සිටිනවා නම් என்னிடத்திலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் அதிகாரம் இருக்க வேண்டும். මගේ ළඟත් උන්වහන්සේගේ වචනයේ බලය තියෙන්නට අවශ්‍යයි. நான் வார்த்தையினால் என்னது உத்தரவு கொடுக்கும் பொழுது அசுத்தாவிகள் புறப்பட்டு போக வேண்டும். මම මුඛේ ප්‍රකාශ කරන විට අශුද්ධ ආත්මය දුර වෙලා යන්නට ඕන. வியாதி வருத்தங்கள் சுகமாக வேண்டும். සුව වෙන්නට ඕන රෝගාතුර සිටින அப்ப අය. கை வைத்து அவர்களை தடவி ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ඒ නිසා අත තබලා ඒගොල්ලන්ට මේව කරලා මම යාත්නා කරන්න අවශ්‍යතාවයක් அப்ப නැහැ. அந்த அசுத்த இச்சைகளோடும் ඒ කියන්නේ වැරදි සිතුවිලි மாம்சத்துக்கு සමග ஏற்றபடி நாம் ஊழியம் செய்யறதுக்கு அழைக்கப்படவில்லை. මාංශයට ඕන ආකාරයට සේවය කරන්නට අපි බැඳිලා නැහැ. அவர்கள் துணிகரக்காரர்கள். එයාලා ඇවිල්ලා ඉතුවක්කාරයි. அவர்கள் துணி, அதாவது கர்த்தருக்கு கூட பயம் கிடையாது. ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේටවත් බය නැහැ. இதையும் துணிந்து செய்யக்கூடியவர்கள். ඕනම දෙයක් කරන්නට එයාලා සූදානම්. அகங்காரிகள். ඒගොල්ලෝ ඉතුවක්කාරයි. யாராவது பாஸ்டர் நீங்க செய்யறது சரியில்லை தப்புன்னு சொன்னா அது கேட்கறதுக்குரிய அந்த மனோநிலை அவரிடத்துல இல்லை. කවුරු හරි පාස්ටර් මේක හරි නෑ මේක වැරදි ඔබ කරන එක වැරදි කියලා කිව්වොත් ඒක அதுக்கு පිළිගන්නේ பிறகு නැහැ. அவங்களுக்கும் சொன்னவருக்கும் ஒரு பெரிய ஒரு விரிசல் உண்டாயிடும். ඊට පස්සේ ඒක කිව්වා අයටත් එයාලටත් ලොකු ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் அதுக்கு பிறகு நல்ல ஒரு உறவு இருக்காது. ඊට පස්සේ ඒ දෙන්නට ඇවිල්ලා හොඳ රිලේෂන්ෂිප් නැති වෙනවා. அப்ப இப்பேற்பட்டதானவர்கள் එතකොට මෙවැනි ආකාරයේ සිටිනා අය மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். ඒකද ඒ මග ඒ දේවල් ඇවිල්ලා ඒගොල්ලෝ මාංශය අනුව එසිරෙන්නා වූ අධිපතිකම අපහාස කරන්නා වූ අය. அதிபதிக்காம உமான்சி துன்னாவை உமான்சிக்கு அதிபதிக்காம அதாவது கர்த்தருடைய அந்த மேன்மையை උන්වහන්සේ දුන්නා ඔය අධිපතිකම கர்த்தருடைய
மகத்துவங்களை උන්වහන්සේ දුන්නා ඔය දේවල් அதை எனக்கு நான் பயன்படுத்துகிறது. ඒක මං වෙනුවෙන් මම ඒක පාවිච්චි කරනවා. நான் செய்தேன், මම කරා. என்னால் நடந்தது, මං නිසා තමයි උනේ. என்னால் மட்டும்தான் முடியும். මං නිසා විතර මට විතරයි இப்படி පුළුවන්. சொல்லுகிறவர்கள் தான் මේම කියන இந்த நூதன ආකාරයෙන් சீஷர்கள். මේ වගේ ගෝලයෝ. ஏசாயா 14வது அதிகாரம் එසායා 14 12வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 12 වෙනි පදයේදී අපි බලනවා. ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனம். එසායා 14:12 அதிகாலையின் மகனாகிய விடுவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று சொல்லி பிசாசுனுடைய வீழ்ச்சியை குறித்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். එතකොට මේ එසායා පොතේ 14:12 එවිලා කියනවා දීප්තිමත් කාන් තාරකාව අලුයම් පුත්‍රය නුඹ ස්වර්ගයෙන් වැටුණු හැටි ජාති එලාදමුවා වූ නුඹ බිමට සිඳ දමනු ලැබු ඇති කියලා කියනවා. அதாவது பிசாசை எப்படி கர்த்தர் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினான் என்பதை குறித்து அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. එතකොට යක්ෂයාව ස්වර්ගයෙන් සිට කොහොමද පොළවට වැටුනේ කියන එක තමයි මෙතන ලියා තියෙන්නේ. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், වචනයේදී අපි බලනවා தேவன் தூதர்களை காற்றாகவும் දෙවියන් වහන්සේ දූතයන්ව සුළඟක් මෙන්ද தேவனுடைய ஊழியர்களை அக்கினியாகவும் வைத்திருக்கிறார் என்பதான். දෙවියන් වහන්සේගේ සේවකයන්ව එවිලා ගින්නක් මෙන් තබා තිබෙනවා. தேவனுடைய அக்கினியா இருக்க வேண்டியதான தேவனுடைய ஊழியர்கள், එතකොට දෙවියන් වහන්සේගේ ගින්නක් මෙන් සිටිනා වූ දෙවියන් වහන්සේගේ සේවකයෝ நாங்கள் அந்த அக்கினிக்குரிய ஸ்தானத்தை வைத்துக் கொண்டால்தான் ඒ ගින්නක් මෙන් සිටිනා වූ ස්ථානය අපි තබා ගත්තොත් තමයි தேவனுக்கு அக்கினியாய் பிரகாசிக்க முடியும். දෙවියන් වහන්සේට ගින්නක් මෙන් බැබලෙන්නට පුළුවන්. அப்படி இல்லை என்றால் එසේ නැත්නම් நாங்கள் எப்பொழுது வெட்டப்படுவோம், எப்பொழுது தள்ளப்படுவோம் என்று நமக்கே தெரியாது. අපි කොයි ආකාරයෙන්ද කපනු ලබන්නේ කොයි ආකාරයෙන්ද වැටෙන්නේ කියන එක අපිම දන්නේ නැහැ. எனவே ஊழியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் மிகவும் நிதானத்தோடு கூட அவர்கள் செய்கிற ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ඒ නිසා සේවය කරන අය වෙලා හිතාමත් හොඳින් සෝදිසි කරලා බයෙන් ඒ දේවල් කරන්න பிலிப்பியர் අවශ්‍යයි. 3வது அதிகாரம் පිලිපි 3 18-19 வசனங்களை நாங்கள் வாசித்தால் 18-19 අපි කියවලා බැලුවොත් பிலிப்பியர் 3வது அதிகாரம் පිලිපි 3 18-19 வசனம். 18-19 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவருடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி இந்த 2 வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. මේ පදේ දෙකේදී කියලා තියෙනවා මක්නිසාද මා නුඹලට බොහෝ වර කී ලෙසත් දැනුත් අඩමින් කියන ලෙසත් බොහෝ දෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසියට සතුරෝව ඇසිරෙති. ඔවුන්ගේ කෙලවර විනාශය, ඔවුන්ගේ දෙවියෝ බඩය, ඔවුන්ගේ පාරට්ටුව නම් තමුන්ගේ ලැජ්ජාවගෙනය. வசனம் புரியுதா உங்களுக்கு? සිංහලකින් මක්නිසාද මා නුඹලාට බොහෝ වර කී ලෙසත් දැනුත් අඬමින් කියන ලෙසත් බොහෝ දෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසයට සතුරෝව හැසිරෙති. அநேகம் பேர் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு யாரா இருக்கிறார்களா? சத்துருக்களாய் மாறி இருக்கிறார்கள். කියන්නේ බොහෝ දෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසයට ඇවිල්ලා සතුරෙක් විදියට ඇවිල්ලා සිටිනවා කියලා. கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக. ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසියේදී මැරුණේ පියාණන් වහන්සේ සමග අපි සමග සිටින්න. அப்ப அந்த பிதாவோடு கூட ஒப்புரவாகி ஊழியம் செய்ய வேண்டிய ஊழியர்கள், சீஷர்கள் එතකොට පියාණන් වහන්සේ සමග එකතු වෙලා සේවය කරන්නා වූ ගෝලයන් இன்று வேறு விதமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். අද වෙන වෙන ආකාරයට ඇසිරෙනවා. அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய முடிவு அழிவு. බයිබලයේ කියනවා එයාලගේ අන්තිම කෙලවර විනාශය. அவருடைய முடிவு வேறுபட்ட ஊழியங்களை செய்கிறவர்களுடைய முடிவு அழிவு. මෙමෙති සේවාවල් කරන්නා වූ මිනිසයන්ගේ කෙලවර විනාශය කියලා. நாங்கள் ஊழியம் தான் செய்கிறோம். අපි සේවාවල් තමයි කරන්නේ. ஆனால் அந்த ஊழியத்தின் முடிவு அது நித்தியமாய் இருக்க போகிறதில்லை, அது அழிவாய் இருக்க போகிறது. එනමුත් මේ සේවාවල් වල කෙලවර ඇවිල්ලා සදාකාලිකවට තියෙන්නේ නෑ. ඒක විනාශයටපත් වෙනවා. அவர்களுடைய தேவன் එයාලගේ දෙවියෝ பரலோகத்தில் இருக்கிற நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் கிடையாது. ස්වර්ගයේ වැඩ වාසය කරන අපි සමග සිටිනා වූ දෙවියෝ. மாறாக என்ன அவருடைய தேவன்? එයාලගේ දෙවියෝ කවුද? வயிறு. බඩය.
அதாவது வயிற்றுக்காக வேலை செய்கிறது போல ඒ කියන්නේ බඩට වැඩ කරනවා වගේ வயிற்றுக்காக බඩට நம்முடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக අපේ ජීවිතයට என்னுடைய குடும்பத்துக்காக මගේ පවුල වෙනුවෙන් அல்லது என்னுடைய வசதி வாய்ப்புகளுக்காக මගේ අවස්ථාවට ஊழியம் செய்கிறவர்கள் සේවාවල් කරන අය கர்த்தருக்காக கிடையாது, දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් නෙවෙයි ஆத்தும பாரத்துக்காக கிடையாது, ආත්ම පිපාසයෙන් නෙවෙයි ஆத்துமாக்களை பரலோகம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதான நோக்கத்தோடு தரிசனத்தோடு கூட கிடையாது. ඒ ආත්ම සියල්ලට ස්වර්ග රාජ්‍යයට ගෙනියන්නට ඕන කියන ඒ ආසාවෙන් නෙවෙයි ஜனங்கள் சபைக்கு வர வேண்டும், සෙනඟ සභාවට එන්න ඕන தசமபாகம் காணிக்கை கொடுக்க வேண்டும், තසෙන් කොට සම්මාකම් දෙන්න ඕන அவர்கள் கேட்கிற நேரம் எல்லாம் பணம் கொடுக்க வேண்டும், ඔයාලා ඉන්න විතරදී මුදල් දෙන්නට அந்த ඕන பணத்தை கொண்டு நான் நன்றாய் சாப்பிட வேண்டும், ඒ සල්ලි අරගෙන මම හොඳට කාලා அந்த බීලා பணத்தை ඉන්නවා எடுத்துட்டு அப்படியே ஊரெல்லாம் சுத்தணும், ඒ සල්ලි අරගෙන මුදල් අරගෙන මම හොඳට ඇවිදින්න அந்த ඕන பணத்தை எடுத்துக்கொண்டு நான் மற்ற என்னுடைய குடும்ப வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக் கொள்ள ඒ வேண்டும். සල්ලි මුදල් ටික අරගෙන මගේ පවුලේ තත්ත්වය මම උසස් කරගන්න விசுவாசிகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, දෙහිලිවන්තියෙක් කෙසේ හිටියත් எனக்கு ஒரு කමක් வாகனம் නැහැ. வாங்கணும், මට වාහනයක් எனக்கு ஒரு ගන්න சொந்த ඕන வீடு வாங்கணும், මටම කියලා ගෙයක් ගන්නට எனக்கு ඕන சாதாரண சாம்சங் போன் நோக்கியா போன் சரி வராது, எனக்கு ஆப்பிள் போன் வாங்கணும், මට Samsung Nokia ෆෝන් හරියන්නේ නැහැ. මට Apple ෆෝන් එකක් අරන් ගන්න ඕන ஐபேடை வச்சு தான் நான் பிரசங்கம் பண்ணணும். iPad එක තියලා මම මේ දේශනා කරන්නේ அப்ப என்ன பார்க்கும் பொழுது எல்லாம் என்ன சொன்னோம், කොහොම මම බලද්දි මොනවද කියන්න ඕන பெரிய பாஸ்டர் බුදු පාස්ටර් அப்படி சொல்றோம். එහෙම කියන්නට ඕන இதற்காய் கர்த்தர் நம்மை ஊழியத்தில் கலக்கவில்லை. මේ නිසා උන්වහන්සේ සේවාවල් වලට කැඳෙන්නේ அப்ப නැහැ. முதலாவது அவர்களுடைய நாம் செய்கிறதான ஊழியத்தின் முடிவு அழிவு, ඒ නිසා පළවෙනියට අපි කරනවා සේවයට කෙලවර විනාශය. இரண்டாவது நான் ஊழியம் செய்கிறது என்னுடைய வயிற்றுக்காக, ඊළඟ එක වෙලා මම සේවය කරන්නේ මගේ බඩට. நான் வாழ்கிறதற்காக. මම ජීවත් වෙන්න ඕන නිසා. இப்ப கூட நாங்க ஊழியம் செய்யறது வந்து நம்ம வாழணும்ன்றது இல்ல, අදවත් මම අපි ජීවත් වෙන්න නිසා තමයි අපි සේවය ஆனால் කරන්නේ. ஊழியம் செய்கிறதினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வாழ வைக்கிறார். ඒ නිසා සේවාවල් කරන නිසා උන්වහන්සේ ආශිර්වාද කරලා අපි ජීවත් ஊழியத்தின் කරනවා. நிமித்தமாய் நமக்கு பிழைப்புண்டாய் இருக்கிறது, සේවාවල් නිසා අපි ජීවත් වෙනවා. ஆனா பிழைப்புக்காய் நான் ஊழியம் செய்யவில்லை. ජීවත් වෙන්න ඕන නිසා මම සේවය இது කරන්නේ. ரெண்டு விதமான காரியம். මේක දෙක ආකාරයි. ஊழியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் என்னை போஷிக்கிறார், සේවාවල් නිසා උන්වහන්සේ මාව පෝෂණය நான் කරනවා. போஷிக்கப்பட வேண்டும் என்று நான் ஊழியம் செய்கிறேன். මට සපයන ඕන නිසා මම සේවය කරනවා. எதை செய்கிறேன் என்பதுதான் இது முக்கியம். මේකේ මොකද්ද මම කරන්නේ කියන එක තමයි වැදගත්. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுனால் தேவன் என்னை போஷிக்கிறாரா, දෙවියන් වහන්සේගේ සේවය කරන නිසා උන්වහන්සේ මට அல்லது සපයනවා. தேவனுடைய பெயரை சொல்லி நான் ஊழியம் செய்து நான் வாழ்கிறேனா, නැත්නම් උන්වහන්සේගේ නම කියලා සේවය කරලා මම ජීවත් වෙනවා. அதுதான் முக்கியம். ඒක තමයි වැදගත්. அப்ப இவர்கள் தான் நூதன சீஷர்கள். මෙවැනි ආකාරයේ සිටින අය තමයි මෙවැනි ගෝලයෝ. தேவன் சொல்லி நான் ஊழியம் செய்யும் பொழுது நான் தேவனுடைய சீஷன், දෙවියන් වහන්සේ කියලා මම සේවය කරනකොට මම දෙවියන් වහන්සේගේ ගෝලයෝ. எனக்காய் நான் ஊழியம் செய்யும் பொழுது, මං වෙනුවෙන් මම සේවය என்னுடைய කරනකොට பேர் பிரஸ்தாபத்துக்காய் நான் ஊழியம் செய்யும் பொழுது, මගේ නාමය නිසා මම සේවය කරනකොට எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நான் ஊழியம் செய்கிறது, මටම කියලා යම් රාජ්‍යයක් මම සාදා ගන්න ඕන නිසා සේවය කරන එක. அவன் நூதன சீஷன். ඒක එවිලා එවැනි ගෝලයෝ. அவங்களுக்கு தான் நூதனமான ஐடியாஸ் எல்லாம் வரும். එයාලට තමයි නොයෙකුත් දේවල් සිතුවිලි ඒ වගේ කට්ටි எடுக்க, අදහස් එන්නේ. கட்டி அடுத்த பக்கம் வைக்க, මේක ඒ கெடிய ගෙඩිය අරගෙන අනිත් පැත්තෙන් තියන්න. அதுக்கு பிறகு தூக்கி வானத்துல வீச, ඊට පස්සේ අරන් මෙම විසි அவர் කරන්න. வரும் பொழுது அவருக்கு கோட்டு மாட்டுறதுக்கு ஒரு ஆள், එයා එනකොටම යට කෝට් එක දාන කෙනෙක්. வான கதவு திறக்கிறதுக்கு ஒரு ஆள், வாகனே. மூடுறதுக்கு ஒரு ஆள், වාහනේ හරින්න එක්කෙනෙක්, වහන්න එක්කෙනෙක්, பேக் தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள், බෑග් එක ගන්න එක්කෙනෙක්. வரும்போது எல்லாரும் கால்ல விழுந்து கும்பிடணும். එනකොට ඔක්කොමලා වැඳ වැටෙන්න ඕන. அப்ப அவர் வரும் பொழுது அவர் ஒரு ஒரு விதமான அந்த என்ன ரெட் கார்பெட்ல தான் நடந்து வரணும். එනකොටම ඒවිලා රෙඩ් කාපට් එක තමයි එලා. வரும் பொழுது முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் அப்படியே கார்ட்ஸ் போகணும். යනකොට මේ පැත්ත ඔක්කොමලා යන්න ඕන. அவர் நிக்கும் போதும் வரும்போதும் போகும்போதும் பின்னுக்கு ஒரு கூட்டம் அப்படியே கார்ட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அப்படியே இருக்கணும். ඒගොල්ලෝ එයා යනකොට එයාව රැක ගන්නට පිටිපස්සේ යන්න ඕන කට්ටිය. இது எல்லாம் வந்து நூதனமான சீஷர்கள் செய்கிறது. මේ වෙවිලා නොයෙකුත් සේවාවල් කරනවා ஆண்டோட ஊழியக்காரனுக்கு பாதுகாப்பே தேவை. දෙවියන් වහන්සේගේ සේවකයාට ආරක්ෂා සහිත ஏனென்றால் அவருடைய ஊழியக்காரனுக்கு அவர்தான் பாதுகாப்பு. උන්වහන්සේගේ සේවකයන්ට උන්වහන්සේ තමයි ආරක්ෂා. ஏன் එයි நான் ஊழியம் செய்கிறது මම සේවය කරන්නේ சேனைகளின் கர்த்தருக்கு. සේනාවල දෙවියන් වහන්සේට. சேனைகளின் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யும் பொழுது සේනාවල දෙවියන් වහන්සේ මම සේවාවල් நான் தனியாய் කරනකොට போனாலும் මම තනියම எனக்கு ගියා. பின்பதாய் ஒரு சேனை இருக்கிறது. මගේ පිටිපස්සේ යම් සේනාවක් සිටිනවා. பெலிஸ்தியர் வந்து அப்படியே முற்றுகை போட்டாங்க. පෙලිස්තියර වෙලා ඒමම විට වඩා කරගත්තා. எலிசாவும் கேயாசி மட்டும் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. එලිසා ගේයස් පමණක් සිටිනවා ගේ ඇතුලේ. கேயாசி ஜன்னல போய் பார்த்து சொன்னா, ஆண்டவரே இனிமேல் நமக்கு போறதுக்கு வழியே கிடையாது. ගේයස් එමිලා ජනනේ බලලා කියනවා ස්වාමිනිය අපිට ආයෙ යන්න නම් බෑ.
சுத்தியும் சேனைகள் படைகள் සේනාවල් අපිව වට කරගෙන ඉවරයි. வெளியா எலிசா சொல்லுது එලිසා කියනවා அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். එයාලත් එක්ක සිටින්නව සෙනඟට වඩා අපිත් එක්ක ඉන්නව සෙනඟ බොහෝය. நான் சொல்றேன் இங்க ஆண்டவரே நான் நீங்கள் மட்டும் தான் இங்க இருக்கிறோம். එයා කියනවා කෝ ස්වාමීනි ඔයයි මමයි විතරයි ඉන්නේ. நம்மோட கூட எங்க சேனை இருக்குது. අපිත් එක්ක කොයිද සේනාව அது இந்த வீட்டுக்குள்ள எங்க சேனை இருக்குது. මේ ගේ තුල කොයිද සේනාව அந்த තියෙන්නේ? நேரத்திலே அவனுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபித்தான். ඒ වෙලාවේදී එයාගේ ඇස් අරින පිණිස යාත්නා කරා. அவன் கண்களை திறந்து பார்த்தபோது එයාගේ ඇස් ஆவிக்குரிய கண்கள் ඒ திறக்கப்பட்டது. ආත්මික ඇස් ඇරෙන කොට එරෙන වෙලාවේදී எல்லாம் அக்கினி ரதங்கள் சுத்தி. ඒ ඔක්කොම බැලුවා ගින්නක් මෙන්. அப்ப இப்ப நம்ம சுத்தி யாரும் இல்லாட்டியும் கூட එතකොට මෙතන අපි වට කරගෙන කවුරුත් නැත. சேனைகளின் கர்த்தருடைய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். සේනාවල ස්වාමීන් වහන්සේගේ දූතයන් අපි සමග அப்ப සිටිනවා. இவர்களுக்கு நமக்கு எதுக்கு நமக்கு இன்னொரு பாதுகாப்பு வேணும்? එතකොට අපිට මොකටද අපිව ආරක්ෂා කරන්නව ඒ ஆண்டவருடைய සේනාව? வசனம் தெளிவாய் சொல்லுது. උන්වහන්සේගේ වචනේ ඉතාමත් உன்னை පැහැදිලිව தொடுகிறவன் ඔබට අතකසන අය என் கண்மணிகளை தொடுகிறான். මගේ ඇසේ කළු ඉංග්‍රීසියාවට ஆண்டவருடைய අතකසනවා. கண்மணியை தொடும்போது அவர் சும்மா இருப்பாரா? උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසියාවට අත තබනකොට උන්වහන්සේ නිකන් ඉඳීද? ஆண்டவர் சொல்ல உன்னுடைய பேர் என்னுடைய கரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ කියනවා ඔබගේ නම මගේ අතේ කුල්ලේ කොටලා அப்ப තියෙනවා. கையில இருக்கிற பேரை அழிக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுப்பாரா? එතකොට මේ අතේ කොටලා තියෙනවා ඒ නම මකන්නට උන්වහන්සේ අයිතිය දෙයිද? ஆனால் அந்த அந்த ஸ்தானத்துக்கு நாங்கள் தான் தள்ளப்படுகிறோம். ඒ ස්ථානයට අපි තමයි යන්නේ. மோசே சொன்னது போல මෝසේ කිව්වා වගේ. ஆண்டவரே என்னுடைய பேரை என்னுடைய ஜீவ புத்தகத்துல இருந்து கிறுக்கி போடும். ස්වාමිනී ජීව පොතේ ඉඳලා මගේ නම මකලා දාන්න. நாம தான் கேட்டு வாங்கிக்கிறோம். අපිම තමයි ඉල්ලලා ගන්නෙ. எனவே ஆண்டோடு ஊழியம் செய்கிறதான ஆண்டோடு நூதன சிஷ்யர்களா இல்லாதபடி எலிசா. நூதன தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய சிஷ்யர்களாய் நாம் இருக்க வேண்டும். එතකොට අපි ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ සේවය කරනකොට ඒ එකිනෙකින ආකාරයට සේවය කරන විදිහට ඉන්න අවශ්‍ය නැහැ. நூதன சிஷ்யர்களா இருக்கக்கூடாது. ඒ නොයෙකුත් දේවල් ගේන්නා වූ ගෝලෙක් වෙන්න අවශ්‍ය அவருடைய නැහැ. மகிமை அவர்களுடைய இலட்சியே එයාලගේ මහිමය එයාලගේ තෘෂ්ණාව. அது வசனம் 19 வசனம் தானமே பிலிப்பி துணை தானமே ඔවුන්ගේ කෙලවර විනාශය හ්ම්. ඔවුන්ගේ දෙවියෝ බඩය හ්ම්. ඔවුන්ගේ පාරට්ටුව නම් තමුන්ගේ ඔවුන්ගේ පාරට්ටුව නම් තමුන්ගේ ලැජ්ජාව ගැනය ඔවුන් அதாவது அவங்களே பாராட்டி அவங்களே வெட்கப்படுறாங்க. එයාලම පාරට්ටු කරගෙන එයාලම ලැජ්ජ වෙනවා. அவங்களே பாராட்டி அவங்களே வைக்கிறத தேடிக் கொள்கிறார்கள். එයාලම පාරට්ටු කරගෙන එයාලම ලැජ්ජාවත් ගෙන ගන්නවා. 3 மாசத்துக்கு முன்ன இன்னும் நடந்தது இன்னைக்கு சொல்றதுனாலயோ මාස 3කට කලින් වෙච්ච දේවල් අද කියන නිසා போன மாசம் நடந்தது இன்னைக்கு சொல்றதுனாலயோ ගිය මාසේ වුණ දේවල් අද කියන නිසා 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கு சொல்றதுனாலயோ සති දෙකකට වෙච්ච දේවල් අද කියන එක அப்ப அதை நான் சொல்லும் பொழுது அதையே கேட்டுட்டு இருக்க விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க? ඒක කියනකොට ඒකම කිය ඉන්නවා ඔය අද ඉද වන්දිය මොකද කියන්නේ இதே தான் போன மாசம் சொன்னாங்க. මේකම තමයි ගිය මාසෙත් කිව්වේ இதே தான் போன 2 கிழமைக்கு முன்ன சொன்னாங்க. මේකම තමයි සති දෙකකට කලින් இதே කිව්වේ தான் இன்னைக்கு சொல்றாங்க. මේකම තමයි අදත් කියන්නේ அப்ப அன்னைக்கு செய்தது ஏன் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் செய்ய முடியாது? එදා කරපු දේවල් එයි දෙවියන් වහන්සේට අද සේවාවල් කරන්න බැරි அப்ப பழசையே சொல்லுகிறதுனால தேவநாமம் மகிமைப்பட போகிறது. පරණ දේවල්ම කිය කිය ඉන්න නිසා දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමටපත් වෙන්නේ නැහැ இன்று கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்கிறார்? අද උන්වහන්සේ මාව තබලා මොකද කරන්න යන්නේ நேற்றைய தினத்திலே கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்தினார்? ඊයේ දවසේ උන්වහන්සේ මාව කොහොමද පාවිච්චි කරේ அதுதான் சொல்றேன். ඒක තමයි කියන්නේ அதுதான் கர்த்தருடைய சிஷ்யர்கள். ඒක තමයි උන්වහන්සේගේ ගෝලයෝ அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழற்பட்டு சுகமாகிறது. එයා ඇවිදගෙන යනකොට එයාගේ எவனா? එවනෙල්ල දැක සුව වෙනවා அப்ப நான் நேற்று நடந்து போகும்பொழுது அற்புதம் நடந்திருக்க வேண்டும். එතකොට මම ඇවිදගෙන යනකොටම ආස්කම වෙන්න ඕන போன மாசம் நடந்தது இன்னைக்கு சொல்லி வேற கிடையாது. ගිය මාසේ වෙච්ච දේවල් අද කියලා වැඩක් නැහැ அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்த வசனம் அதே வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது. ඔවුන් සලකන්නේ ලෝක දේවල්ය உன் சலக்கானே ලෝක දේවල්ය அவர்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் தேவை. එයාලට ලෝකාකාරයේ ආශිර්වාදය තමයි අවශ්‍ය වෙන්නේ எனக்கு வீடு வேணும், ගෙවල් ඕන ட்ரெஸ் வேணும், ඇඳුම් ඕන விதவிதமான வாட்ச் வேணும், හොඳ හොඳ watch ඕන எனக்கு விதவிதமான ஷூஸ் வேணும். හොඳ shoes ඕන நேத்து போட்ட கோட்டை இன்னைக்கு போடக்கூடாது, ඊයේ දාපු coat එක අද දාන්න බෑ நேத்து போட்ட ஸ்கிரீன் இன்னைக்கு இருக்க கூடாது, ඊයේ දාපු screen එක අද තියන්න நேத்து බෑ சிகப்பு லைட் போட்டா இன்னைக்கு பச்சை லைட் போடணும். ඊයේ රතු පාට එක දැම්මත් අද කොළ පාට එක දාන්න ඕන உலகத்துக்கு அடுத்த காரியம். ලෝකාකාරයේ විදියට வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது වචනයෙන් අපි බලනකොට ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தார். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එකම ඇඳුම තමයි ඇඳගෙන හිටියේ.
அவருடைய ட்ரெஸ்ல එයාගේ ඇඳුමේ கையிலே கிடையாது. මැහුම් කොහෙවත් නැහැ. அது எல்லாம் பின்னப்பட்டிருந்தது. ඒක ඔක්කොම புத்த- ගොතලා තිබුණා. அதே போலதான் ඒ විදිහටම තමයි நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். අපිත් ඉන්න அவர் மரித்த பொழுது, එයා මැරෙන அவர் වෙලාවේ சிலுவிலே அறையப்பட்டிருக்கும் பொழுது, ඒ කුස්සියේදී ඔසවාගෙන ලබනකොට அவருடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள சீட்டு போட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். උන්වහන්සේගේ වස්ත්‍රය අරගන්නට සීටු දැම්මා කියලා අපි බලනවා. அந்த அளவுக்கு அவர் போட்ட ட்ரெஸ்ஸிலே மகிமை இருக்கிறது. ඒ විදිහට එයා දැන්දා ඔය ඇඳුමෙනුත් මහිමේ තියෙනවා. இன்னைக்கு நமக்கு அது கிடையாது. අද අපිට ඒක නැහැ. அதனால தான் ஆண்டவருடைய வேதம் தெளிவாக சொல்லுது. ඒ නිසා තමයි උන්වහන්සේගේ වචනේ நான் ඉතාමත් පැහැදිලිව කියන්නේ. பூமிக்குரியவைகளே இல்ல. මම මේ පොළවේ ලෝකයේ දේවල් නොවේ. ட்ரெஸ் போடுறதுக்கு நான் விரோதி கிடையாது. ඇඳුම් පළඳින්නට මම විරෝධිය නේ. வாட்ச் போடுறதுக்கும் நான் விரோதி கிடையாது. ඔච් පඳිනකටත් මම ஷூ විරුද්ධ போடுறதுக்கு விரோதி கிடையாது. ෂූස් දානකටත් මම විරුද්ධ. வீடு இருக்கிறதுக்கு நான் விரோதி கிடையாது. ඒවල් දිනකටත් මම විරුද්ධ. வாகனம் இருக்கிறதுக்கு விரோதி கிடையாது. වාහන දිනකටත් මම විරුද්ධ නෙවෙයි. ஆனால் அளவுக்கு மிஞ்சின, එනමුත් හිතනවටත් වඩා அதாவது சூப்பர் லக்ஸரி, එතකොට ඒ කියන්නේ ගොඩක් சுபோபோகம், හොඳම ස්ථානයක அது நமக்கு தேவை. ඒක අපිට අවශ්‍ය නැහැ. இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ඉන්නට යම් ගයක්. போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனம், ගිහින් එන්න යම් වාහනයක්. காலுக்கு போட்டா கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு ஒரு ஷூ. කකුලට දැම්මොත් හොඳට කම්ෆර්ටබල් එකට තියෙන්නට හොඳ ෂූස්. இது எத்தனை நாள் போதுமா? මේක තිබුණොත් ඇතිද මදිද? போதும். ඇති. 10,000 கொடுத்து ஷூ வாங்கினாலும், 10000ක් දීලා ෂූස් කරනවා. 1500 ரூபாய் கொடுத்து ஷூ வாங்கினாலும், 1500ක් දීලා ෂූස් කරනවා. 3000 ரூபாய்க்கு 2 ஷூ வாங்கினாலும் 3000කට දෙකක් ගත්තත් காலை தானே கொடுக்கணும். කකුලට දෙන්න අපි දාන්නේ. 10,000 ரூபாய் தலையில வச்சுட்டு போக போறோம். 10000 කියලා ඔළුවෙන් இல்ல கட்டில பக்கத்துல வச்சுட்டு படுக்க போறோம். දැන් ඇටේ ළඟ තියාගන්න ඉතිය ගන්නවද නැහැ. அந்த 10,000 ஷூவை போட்டு வந்தா, ඒ 10000ක ෂූස් ஐயோ நைட்டுக்கு நான் எதுவும் கடிச்சிருமான்னு ஒரு பயம். රැයට බල්ල මොකකයි කයිද දන්නේ නැහැ. 1500 ரூபாய் போட்டிருந்தா 1500 දාගෙන நாய் கடிச்சா பேய் கடிச்சா බල්ලෝ කෑවක්මකෝ அது பத்தி நமக்கு ஒரு அக்கறையே இருக்காது. ඒ කියන්නේ අපිට வெளியில போகும்போது காலுக்கு ஒரு ஷூ இருக்குது. එළියට යනකොට ෂූස් එකක් තියෙනවා එළියට යන්න. நிறைய கலர் கலரா கோட் வச்சிருந்தா පාට පාට විදියට කෝට් තියෙනකොට இந்த கோட் போடுறதா இந்த கோட், මේක දානවද මේක දානවද? இந்த கோட் போடுறதா இந்த මේ கோட், කෝට් එක දානවා මේක දානවා. இந்த கோட்டுக்கு எந்த ஷூ போடணும், මේ කෝට් එකට මොන ෂූස්? இதுக்கு எந்த பெல்ட்டை போடணும், මේ කෝට් එකට මොන බෙල්ට්ද? இதெல்லாம் பூமிக்குரிய මේ ඔක්කොම ලෝකාකාරයේ දේවල්. ட்ரெஸ் போடுறத பத்தி எனக்கு நான் அதுக்கும் விரோதி கிடையாது. ඇඳුම් පළඳින එකට මම විරුද්ධ නෙමෙයි. அப்ப இப்பேற்பட்டதான காரியங்களை தேடுகிறவர்கள், ඉතින් මෙවැනි ආකාර දේවල් සොයන අය, நூதன சீஷர்கள், නොයෙකුත් දේවල් හොයන කට්ටිය, நூதன சீஷர்கள், නොයෙකුත් දේවල් ප්‍රකාශ කරන ගෝලයෝ, நூதன சீஷர்கள் ஆ? නූග நூதன. නූග නූග அதாவது නූග ගෝලයෝ. அவங்க பூமிக்கு அடுத்தவைகளை தேடுகிறவர்கள். ඒ ගෝලය ඇවිල්ලා මේ ලෝකයේ තියෙන දේවල් සොයනවා. நாங்கள் பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, பரலோகத்துக்கு ஏற்றவைகளை தேட வேண்டியவர்கள். අපි මේ ලෝකයේ දේවල් නොවේ ස්වර්ගීය දේවල් සොයනා වූ අය. எனவே அதன்படி நாம் நீங்கள் வாழலாம் கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். ඒ අනුව ඔබත් මම ජීවත් වෙන්න ඕන නිසා තමයි උන්වහන්සේ අපිව கடைசியாக நாங்கள் வாசிப்போம் අන්තිමට අපි 1 කියවමු தீமோத்தேயு 1 තිමෝති 6வது அதிகாரம் 6 වෙනි පරිච්ඡේදයේ 3 தொடங்கி 5வது வசனம் முடிய. 3 සිට 5 දක්වා. 1 தீமோத்தேயு 1 තිමෝති 6வது அதிகாரம் 6 වෙනි පරිච්ඡේදයේ 3 தொடங்கி 5 வரை. 3 සිට 5 දක්වා. යමෙක් සාරෝ වචනවලට එනම් අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වචනවලට භක්තිවන්තකමේ හැටියට වූ ධර්මයටත් එකඟ නොවි වෙනස් ධර්මයක් උගන්වන්නේ නම් ඔහු කිසිවක් නොදැන වචන ගැන ප්‍රශ්න කිරීමෙන්ද වාද කිරීමෙන්ද උමුතුව අහංකාරව සිටී. එයින් ඊර්ෂ්‍යාවද විවාදයද අපහාසයද නපුරයයි සිතීමද දූෂ්‍ය වුණු සිත් ඇත්තා වූ සැබෑවෙන් වෙන්ව සිටිනා වූ භක්තිවන්තකම ලාභයට මාර්ගයකේ සිතන්නා වූ මනුෂ්‍යයන්ගේ නිරන්තර තරඟ උපදින්නේය. தமிழ வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா தமிழ? ஒன்று தீமோத்தி 6வது அதிகாரம் 3 தொடங்கி 5. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ள ஒன்றும் அறியாதவனும் தீர்க்க தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான்.
அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சமயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையும் உள்ளவர்களுக்கும் சத்தியமில்லாதவர்களுக்கும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதுமென்கின்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். பாருங்க வசனம் என்ன சொல்லுகிறது? බලන්න වචනය මොකද්ද ප්‍රකාශ කරන්නේ? ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், ඒ කියන්නේ යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වචන වලින් භක්තිවන්තකම හැටියට ධර්මයට එකඟව නොවි වෙනස් ධර්මයක් උගන්වන්නේ නම්, அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது? ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளுகிறது அவருக்கு மனசு கிடையாது. ඒ කියන්නේ එවැනි වචන හැටියට ඒගොල්ලන්ට ප්‍රකාශ කරගන්නට එකඟ වෙන්නට ඉඩක් නැහැ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு முடியாது. දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්න බෑ. வேதம் சொல்லுகிற உபதேசங்களை கேட்க அவர்களுக்கு மனது கிடையாது. බයිබලයේ කියන ධර්මයේ ඇවිල්ලා දැනගන්නට එයාලට අවශ්‍යතාවයක් அதனால் නැහැ. அவர்கள் வேறு விதமான உபதேசங்களை கேட்கவும் அதை பிரசங்கிக்கவும் விரும்புகிறவர்கள். ඒ නිසා එයාලා ඇවිල්ලා වෙනත්ම ආගමක් ධර්මයක් ඒගොල්ලෝ அப்பேற்பட்டவர்கள் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். ඔව් කිසිවක් නොදැන වචන ගැන ප්‍රකාශ කිරීමෙන්ද වාද කිරීමෙන්ද උමතුව අහංකාරව සිටිනවා. அவனுக்கு ஒரு நோய் இருக்கு. එයාට ලෙඩක් තියෙනවා. இல்லையா? அவன் நல்லவன் கிடையாது. එයා යහපත් මිනිසෙක් නෙවෙයි. அவருக்கு நல்ல ஒரு சுகம் கிடையாது. එයාට සුවයක් නැහැ. அவர் மென்டலி அவர் என்னது டிசார்டர்னு தான் சொல்லணும். එයාට හොඳ මේකක් නැහැ. இருமாப்புள்ளவன். ඒ කියන්නේ அதாவது பெருமை. එයාට අහංකාරකමක් තියෙනවා. ஆண்டவருக்கு பெருமை ஆண்டவருக்கு விரோதமான பகை. ඒ කියන්නේ අහංකාරකම කියන්නේ දෙවියන් වහන්සේට විරුද්ධ දේවල්. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. එයාට කිසිම දෙයක් දන්නේ නැහැ. அதாவது தேவன் என்ன சொன்னாரோ அது அவனுக்கு தெரியாது. දෙවියන් වහන්සේ මොකද්ද කිව්වේ ඒක එයා දන්නේ නැහැ. எப்ப பார்த்தாலும் தர்க்கிக்கிறவனாய் வாக்குவாதம் பண்ணுகிறவனாய் இருப்பான். කොයි වෙලාවෙ බැලුවොත් ප්‍රශ්න කිරීමෙන්ද වාද කිරීමෙන්ද සිටිනවා. அப்ப இப்பேற்பட்ட சுபாவம் உள்ளவன் வந்து ஒரு நோயாளி. එතකොට මේ වගේ මෙවැනි ස්වභාවයක් තියෙන මිනිසෙක් වෙලා යම් ලෙඩේ. அவன் வந்து மானசிக ரோகி. ඒ විදිහ මානසික රෝගී. இல்லையா? மனநோயாளி. அதனால தான் எப்ப பார்த்தாலும் ஆகி பண்றது. ඒ නිසා තමයි හැම වෙලේම எப்ப பார்த்தாலும் தர்க்கம் பண்றது. හැම වෙලේම වාද කරනවා. எப்ப பார்த்தாலும் நல்லதை ஏத்துக்கிற மாட்டான், கெட்டதை ஏத்துக்கிறோம். කොයි වෙලාවෙදි යහපතේ ඒක මේ පිළිගන්නේ නැහැ. හොඳ නැති දේවල් පිළිගන්නවා. பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி ඒකෝනේ ඊර්ෂ්‍යාද විවාදයේද අපහාසද අපූර්කමද මේ දේවල් එවිලා ඇති වෙලා. இதெல்லாம் ஆண்டவருடைய சுபாவங்கள் கிடையாது. මේ වෙවිලා දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය නොවේ. என்ன மாதிரி யாராவது பூமியில இருக்காங்களா? මං වගේ කවුරුහරි මේ පොළවේ සිටිනවද? இருக்காங்களா? ඉන්නවද? ඔයා වගේ நான் தனி. මං තනි කෙනෙක්. என்ன மாதிரி யாருமே கிடையாது. මං වගේ කවුරු එක්කෙනෙක්වත් නැහැ. வீட்லயும் கிடையாது, ගෙදරත් නැහැ, சர்ச்லயும் கிடையாது, සභාවෙත් නැහැ, ஊர்லயும் கிடையாது, ගමේත් නැහැ, உலகத்திலயும் கிடையாது. ලෝකෙත් නැහැ. நான் தனி. මං තනි කෙනෙක්. அப்பயே நான் தர்க்கிக்கணும். එතකොට එයි මම මේම තර්ක அப்பயே நான் කරන්නේ. சண்டை போடணும். එතකොට මං එයි රණ්ඩු දවල් කරන්න. அப்பயே நான் என்னது அடுத்து என்ன சொல்லுது, அப்புறம் ஏன் தூஷணமான காரியங்கள் செய்யணும்? එතකොට එයි මං දූෂණ වූ දේවල් කරන්නට ඕන. நான் என்னதான் பண்ணனாலும் මම මොන දේ කරා தலை கீழே நின்றாலும் ඔළුව பிரதீப் மாதிரி எனக்கு வர முடியாது. මං කොච්චර උත්සාහ කරත් ප්‍රදීප් වගේ මට එන්න பிரதீப்க்கு බෑ. என்ன மாதிரி வர முடியாது. ප්‍රදීප්ට මං වගේ එන්න அவர் බෑ. அவர்தான், நான் தான். එයා තමයි මං அப்ப තමයි. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே நான் நிற்க கடமைப்பட்டிருக்கிறேன். එතකොට මට දුන්නා වූ ඒ ස්ථානයේ මම සිට ගන්නට මට වෙන්න අවශ්‍යයි. கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා මෙවැනි ආකාරයට සිටිනා අය ගැන දැකලා ඔය මෙතනින් යන්න කියලා. அப்ப இப்பேற்பட்டதான சுபாவங்களை உள்ள நூதன சீஷர்களை விட்டு මේ වගේ මෙවැනි නුදන ගෝලයන්ගෙන් ඉවත් වෙලා
நாம் தேவன் அழைத்த ஸ்தானத்திலே අපි දෙවියන් වහන්සේ කැඳවුවා ඒ ස්ථානයේ தேவனுடைய சீஷர்கள் දෙවියන් වහන්සේගේ ගෝලයෙක්ව සිටියා. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் දෙවියන් වහන්සේගෙන් පිළිගන්න පුළුවන් தேவனுடைய ගෝලයෙක්ව. பிள்ளைகளா දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් தேவனுடைய ලෙස ரட்சிப்புக்கு දෙවියන් பாத்திரவான்களாய் වහන්සේගේ ගැලවීමට நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ඒ විදියට ආකාරයට ඔබ වෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ බලනවා. இந்த சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்க முடியாது. මේ ස්වභාවය අපිට වෙන්න ඉන්න நாம் අවශ්‍යයි. எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்க வேண்டும். අපි මොන දේ කරත් උන්වහන්සේ අපි ඉදිරියේදී என்னுடைய තියෙනවා. தேவைகள் முன்பதாய் வரக்கூடாது. මගේ අවශ්‍යතාවයන් ඉදිරියට යන්න බෑ. நான் எதை செய்தாலும் මම මොන දේ කළත් கிறிஸ்துவுக்காய் செய்ய வேண்டும். යේසුස් වහන්සේ වෙනුවෙන් කරන්න ඕනේ. எனக்காய் நான் செய்யக்கூடாது. මං වෙනුවෙන් මං කරන්නට என் අවශ්‍යයි. மூலமாய் நடக்கிற எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியமான காரியங்களும் මා තුලින් කරන්නා වූ ආස්කා දේවල් தேவநாமம் மகிமைப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් எனக்கு මහිමට என்ற වෙන්න. பேர் பிரஸ்தாபத்தை நான் தேடுவேன். මටම කියලා මගේ නාමයේ මහිමටපත් කරගන්න. இப்படிப்பட்டவர்கள் தான் මේ වගේ අය තමයි கிறிஸ்துவினுடைய சிஷ்யர். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගෝලයෝ. அதற்கு அப்படியே ஆப்போசிட் ஆனவர்கள் ඒකට ඒමම විරුද්ධ පැත්තෙන් யாரு? කවුද? நூதன சிஷ்யர், නූතන ගෝලයෝ. பிசாசுடைய சிஷ்யர். යක්ෂයාගේ ගෝලයෝ. எனவே நாம் எங்க நிற்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து ஊழியம் செய்வோம். ඒ නිසා අපි කොතනද අපි සිටගෙන සිටින්නේ කියලා දැනගෙන අපි සේවය කරන්නට අවශ්‍යයි. ප්‍රියාත්නා කරන්න. நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் சோதனை. යහපත් දෙවියන් වහන්සේ අද දවසේ உங்களுடைய නිසා பிள்ளைகள் வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ඔබගේ දරුවෝ ආපු නිසා ඔබට வந்த ස්තුතියි. பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ආවා වූ දරුවන්ට ඔබගේ ආශිර්වාදය දෙන්න. நிறைவான பலன் தேவனிடத்தில் உண்டாகும். යහපත් දේ දෙවියන් වහන්සේගෙන් එන පිණිස. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் சபையாய் ஆசீர்வதியும். එකිනෙකනාව නම් කියලා සභාවක් ලෙස පවුලක් ලෙස ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே உங்களுடைய வருகை பரியந்தம் எங்களை நடத்துவீராக. වහන්සේගේ ඊම දක්වා අපිව ගෙනියන්න. இதோ நாங்கள் கடந்து போகிறோம் உடைய சமூகங்களோடு கூட வரட்டும். මෙන්න ස්වාමිනේ අපි පිටත් වෙලා යනවා. ඔබ වහන්සේගේ අභිමුඛය අපි සමග உடைய සිටිනවා. வருகை தாமதிக்குமானால் ඔබ වහන්සේගේ ඊමේ පරක්කු වෙනවා නම් நாளைய தினத்திலே உண்மை ஆராதிக்க எங்களை சூனோடு கூட அழைத்துவார். ඊට දවසේ ඔබ වහන්සේව නමස්කාර කරන්න අපි ජීවනව சபையிலே தேவ பிரசன்னம் உண்டாகும். ඔබ වහන්සේගේ මහිමය ප්‍රශංසාව මේ எங்கள் ස්ථානවල ஒவ்வொருவருடைய கருத்திலே தாக்கும். අපි නෙකිනෙකිනව ඔබ වහන්සේගේ අභිමුඛයේදී යටත් இயேசு වෙනවා. கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. ආමේන්. ආමේන්.